திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கான ஒதுக்கீடுகள் போக 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. சிறிய கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் நிலையில் மொத்தம் 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்குகிறது. தேர்தலில் போட்டியிட 31 அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, ஏவ வேலு உள்ளிட்டோர் அவர்களது தொகுதிகளிலேயே மீண்டும் களமிறங்குகின்றனர். தமிழ்நாட்டில் அதிக முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் என்ற கருணாநிதியின் சாதனையை சமன் செய்கிறார் துரைமுருகன். 1971 முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கிய துரைமுருகன் இதுவரை 12 முறை போட்டியிட்டு 10 முறை வெற்றி பெற்றுள்ளார். மூன்று அமைச்சர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், கயல்விழி செல்வராஜ், R. காந்தி ஆகியோருக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டியிடவில்லை. பொன்முடியின் திருக்கோவிலூர் தொகுதியில் அவரது மகன் கௌதம் சிகாமணிக்கு வாய்ப்பு வழங்கியது திமுக. திமுகவில் கடந்த முறை வெற்றி பெற்ற 38 MLA-க்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை. அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். OPS-ஐ எதிர்த்து அதிமுக சார்பில் நாராயணசாமி என்பவர் களமிறங்குகிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் இருந்து மாறி கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். கோவை தெற்கில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அம்மன் அர்ஜுனனுக்கு எதிராக களமிறங்குகிறார். நூற்று 21 தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக நேரடியாக போட்டியிடுகின்றன. 18 தொகுதிகளில் திமுக, பாஜக நேரடியாக போட்டியிடுகிறது. திமுகவில் 4 மேயர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருப்பூர், ஹோசூர், நாகர்கோவில் மேயர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர். மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிராக இயக்குனர் சுந்தர் சி போட்டியிடுகிறார். புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் சுந்தர் சி போட்டியிடுகிறார். கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கான தொகுதிகளை அறிவித்தது திமுக. 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடும் நிலையில் 70 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. பொன்னேரி, ஸ்ரீபெரும்புதூர், சோளிங்கர், ஊட்டி, ஈரோடு கிழக்கு, அறந்தாங்கி, கடலூர் தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு. மயிலாடுதுறை, காரைக்குடி, சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு ஆகிய தொகுதிகளும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆத்தூர், பென்னாகரம், சிங்காநல்லூர், அம்பாசமுத்திரம், கிருஷ்ணகிரி, கிள்ளியூர், வேளச்சேரி, ஊத்தங்கரை ஆகிய தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு.
துறையூர், கவுண்டம்பாளையம், உசிலம்பட்டி, சங்கரன்கோவில், மேலூர் ஆகிய தொகுதிகளும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. விருதாச்சலம், விருதுநகர், தருமபுரி, குடியாத்தம், சேலம் மேற்கு தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு. போளூர், பல்லாவரம், திருத்தணி, ஓமலூர், மயிலம் ஆகிய தொகுதிகளும் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. காட்டுமன்னார்கோவில், செய்யூர், திருப்போரூர், அரக்கோணம், திண்டிவனம் தொகுதிகள் விசிகவுக்கு ஒதுக்கீடு. பெரியகுளம், கள்ளக்குறிச்சி, பன்ருட்டி ஆகிய தொகுதிகளும் விசிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக கூட்டணியில் கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, பத்மநாபபுரம் தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. பழனி, திருவொற்றியூர் தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் களமிறங்குகிறது. திமுக கூட்டணியில் தளி, திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு. திருப்பூர் வடக்கு, பவானிசாகர் தொகுதிகளும் இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, கடையநல்லூர், சீர்காழி ஆகிய தொகுதிகள் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பாபநாசம், வாணியம்பாடி தொகுதிகள் IUML கட்சிக்கு ஒதுக்கீடு. நாகை, மணப்பாறை தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு, பொள்ளாச்சி தொகுதிகள் ஒதுக்கீடு. கருணாசின் முக்குளத்தோர் புலிப்படைக்கு சிவகங்கை தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து தாவேக தலைவர் விஜய் புகார். பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுப்பதாகவும் உயர் அதிகாரிகளை மாற்றக் கோரியும் புகார் அளித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. நாளை மறுநாள் மதியம் 2 மணிக்கு சென்னை பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் விஜய். கொளத்தூர், வில்லிவாக்கம் ஆகிய பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை விஜய் நாளை அறிமுகம் செய்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 500 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மதுரவாயல் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் இருந்து கொண்டு வரப்பட்ட கலெக்ஷன் பணம் என விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாளை மாலை திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதிமுக இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் பெரும்பாலான தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக வெளியிட உள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுகவின் 11 வேட்பாளர்கள் பட்டியலை டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ளார். மடத்துக்குளம் தொகுதியில் சண்முகவேலு, பெரியகுளம் தொகுதியில் கதிர்காமு, ஓட்டப்பிடாரம் தொகுதியில் சுந்தரராஜன் போட்டியிடுகின்றனர். திருப்பத்தூர் தொகுதியில் ஞானசேகரன், பூந்தமல்லி தொகுதியில் ஏழுமலை களமிறங்குகின்றனர். திருவையாறு தொகுதியில் வேலு கார்த்திகேயன், நாங்குநேரி தொகுதியில் இசக்கிமுத்து அமமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட கந்தர்வக்கோட்டை தொகுதியை திரும்ப பெற அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு பதிலாக சென்னையில் ஒரு தொகுதியை பாஜகவிற்கு அளிக்க திட்டம் என்றும் கூறப்படுகிறது. ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சிக்கு பென்னாகரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு போட்டியிட அவர் வாய்ப்பு கேட்பதாக கூறப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1880 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,09,280 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 13,660 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டம் நாளை பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் 1,500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரம்மாண்ட வாகன பேரணி மேற்கொண்டார். ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அமித்ஷா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெட்ரோல் பங்குகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சமையல் செய்யும் பிரம்மாண்ட பாத்திரங்களில் பெட்ரோல் நிரப்பிச் சென்ற வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. தொடர் தாக்குதல்களால் ஈரான் பேரழிவை சந்தித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் முக்கிய இராணுவ கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.